பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால ரட்சிக்கப்படுறவங்களுக்கு பலன் வேணுமா? சிலுவையை குறித்து தியானிக்கணும். இந்த நாளில் சிலுவையில் ஒரு 3 விஷயங்களை நாம் வாசிக்கலாம். சிலுவையில் என்ன நடக்கிறது, சிலுவையினால் என்ன நடக்கிறது, சிலுவை இயேசுவுக்கு அது முடிவு சின்னமாக இருந்தது. அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து அவரை கொன்று விட்டார்கள். ஆனால் பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 3 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஒன்று, இயேசு சிலுவையை சுமக்க சொன்ன எல்லாரும் என்னை பின்பற்றுகிறவன், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனுக்கு சிலுவை இருக்கிறது. அது உலகத்தை குறித்ததாக இருக்கலாம், ஆத்மாவை குறித்ததாக இருக்கலாம், குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கலாம், எல்லாம் எதெல்லாம் அவருக்கு. ஆனால் எல்லாம் மொத்தம் சிலுவையிலே வருது. சிலுவையை, அந்த சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமந்து கொண்டு எங்கேயும் நிற்கிறது இல்லை, அவரை பின் செல்ல வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும். வாசிக்க ஒரு வசனம் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். தன்னைத்தான் வெறுத்து, அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நாட்டில் கௌதம புத்தர், மகாவீரர் இப்படிப்பட்டவங்களாம் துறவிகளாக இருந்து அவர்கள் ஞானம் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தன்னைத்தான் வெறுத்ததினாலே அவர்கள் துறவிகளானார்கள். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதனுடைய அந்த ஞானத்தினுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த உலகம் ஒரு மாயை, அதில் நாமும் ஒரு மாயை தான். அது உருவத்தோடு எல்லாருமே மாயை தான். ஏன்னா அந்த உருவத்தை ஒரு நாள் இழந்து போவோம், அந்த உருவத்தை விட்டு நாம் கடந்து போகிறோம். அதனால அந்த உருவம் நமக்கு மாயையாக இருக்கிறது, அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ சொல்ற தன்னைத்தான் வெறுத்து, இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். 3 விஷயங்களை சொல்றாரு. நீங்கள் சும்மாவே சிலுவை சுமக்க முடியாது, சும்மா சிலுவை எடுத்து அவர் பின்னாடி போக முடியாது. அது முதல் குவாலிஃபிகேஷன், அதாவது முதல் தகுதி என்ன சொன்னா, தன்னைத்தான் வெறுத்து. இரண்டாவது, என்ன சிலுவையை கர்த்தர் கொடுத்துருன்னா அதை எடுத்துக்கொண்டு பொறுமையாய் சகித்து அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். எங்கே நின்றார ஸ்டக்காயிடாத, என்னை பின்பற்றி வந்துட்டு என்னை பின்பற்றி வரணும். அப்போதான் உபதேசமே. அதாவது நீ அந்த சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வரும்போது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு உபதேசம் பண்ணுவேன், உன்னை நடத்துவேன், உன்னை நான் நடக்க வேண்டிய வழியில் உனக்கு ஆலோசனை தந்து போய் நடத்துவேன். அது வரைக்கும் நான் அவனை என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. முதல்ல உன்னை நீ வெறுக்கணும். அதுதான் மனம் திரும்புதல். அதான் முதல் பகுதி, மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டா உலகத்தினுடைய மொத்த மாயங்களையே நாம் அறிந்து கொள்ளலாம். ஓகே, இதெல்லாம் சாதாரண விஷயம். நம்ம ரொம்ப துன்பப்படுத்துகிற சில காரணங்கள் உலகத்தில் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப மாயையாக தோணும். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். இதுக்காக நாம் இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மிட்டாய்
குழந்தை கையில் காமிச்சிட்டு அதை வாயில் போட்டு அந்த குழந்தை அந்த முட்டாய்க்காக ரொம்ப நேரம் அழுகும். அந்த முட்டாய் நம்மளுக்கு கிடைக்கலையே, சின்ன முட்டாய் தான், நம்ம தானே வேணும் போ காப்பி போ அப்படின்னு போயிடுவோம். ஆனால் சின்ன குழந்தை அந்த சின்ன விஷயத்தை பெரியதாக நினைக்கிறாங்க, ரொம்ப நேரம் அழுது புரண்டு. சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துடைய இதெல்லாம், அதனால தான் இயேசு சொல்றார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுடைய காரியங்களை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க. எந்த கவலைப்பட்டாலும் அந்த கவலை உங்களை ரட்சிக்காது, அது உங்களுக்கு பலனளிக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. கவலைப்படாதீங்க. கடவுள் கையில் ஒப்படைச்சிட்டு, அவர் பாதத்தில் வச்சுட்டு, அவர் கையில் ஒப்படைத்து விட்டு, அறிக்கை செய்துவிட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் கடந்து போகுங்கள். ஏன் அதை சொல்றாருன்னா, ஏன்னா அந்த கவலையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம், வல்லமை கர்த்தருக்கு மட்டும்தான். அவரால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனால திருக்குறள் சொல்றாங்க, தனக்கோமை இல்லாத தாள் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றினர். அப்போ மனக்கவலையை, அதுதான் பெரிய ஒரு துன்பம், பெரிய ஒரு பாடு. அதை தேவன் என்ன செய்கிறாராம், தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை மாற்றி கொடுக்கிறார். அதை நான் எடுத்துக்கிறேன், நீ என்னுடைய வழி, என்னுடைய காரியங்களை செய்ய முடியும். சரி, இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ரெண்டாவது இன்னொரு வசனத்தை, அதே மாதிரி இன்னொரு வசனத்தை லூக்கா சுவிசேஷத்தில் நான் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, வர விரும்பினார், என் பின்னே வர விரும்பினால் என்ன செய்யணும், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றாரு, அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. அனுதினம் என்னையோ ஒரு நாள் எடுத்துட்டு அது கணக்காட்டக்கூடாது, 30 நாளைக்கு. அப்போல்லாம் பிள்ளைங்களை பார்ப்பேன், சண்டே ஸ்கூல் வர பண்ணிட்டு சர்ச்சுக்கு வர்றதில்லையே. அப்போ சொன்னான், வந்தனே எப்போ முதல் வாரம் வந்தேன், அது போதாது, வாரம் வரணும். அவன் சொன்னோம், மாதத்தில் ஒரு நாள் போதும். அவங்க கணக்கு என்னென்னா, மாதத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும், அந்த மாதம் முழுசும் கடவுள் நமக்கு குறையாத ஆச்சரியம். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்றாரு, 3 நாள் மாத்திரை கொடுக்குறேன், 3 நாளைக்கு காலையில் மாலையில் அதை போடு, சரியாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியான பிற்பாடு மாத்திரை தேவையில்லை. அது டாக்டருடைய காரணம். உடலில் இருக்கிற சின்ன இந்த பலவீனம் நீங்குவதற்காக ஒரு 3 நாள் மாத்திரை கொடுப்பாரு. 3 நாள் மாத்திரையை சாப்பிட்டோம்னா அது சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த மாத்திரை நாம் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தின ஒரு பிரமாணத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சிலுவை. அந்த சிலுவையை அனுதினமும் நாம் சுமந்து கொள்ள வேண்டும். ஒரு ட்ரைனிங் இருக்குங்க, 6 மாதம் ட்ரைனிங் இருக்குது, 1 வருஷம் ட்ரைனிங் இருக்குது, ஒரு 5 வருஷம் ட்ரைனிங். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா 5 வருஷம் அது படிக்கணும், 5 வருஷம் படிக்கணும். 5 வருஷத்தில் படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய அநேக விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ 5 வருஷம் மொத்தமாக படித்தாக்க எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதே உலக பிரகாரம் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு பரீட்சை, அந்த ட்ரைனிங் முடிஞ்சு ஒரு பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ண உடனே அந்த வேலை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இங்கே பரலோகத்துக்குள்ளே போகணும், நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னால் நாம் என்ன சொல்லணுமா, சிலுவையை அனுதினம் சுமக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சிலுவை அப்படி வச்சுட்டு சிலுவை பார்த்தாங்கன்னா உடனே இப்படின்றாங்க.
இப்படி இப்படி போட்டாவே சிலுவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த சிலுவை போடுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. சிலுவையை சுமக்கணும் பிராக்டிக்கலாக. அந்த சிலுவையிலே என்னென்ன இருக்கிறது, அந்த சிலுவையிலே எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த சிலுவை எதனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிலுவை ஒரு பரிகாரம். சிலுவை என்பது ஒரு பரிகார சின்னம். அதனால அதை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துத்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யறோம்? கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்யும். சிந்தனையினாலே, வாயின் வார்த்தையினாலே, செய்கையினாலே நிறைய பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால வேதம் சொல்றது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக முதல்ல டெய்லி நாம் பரிகாரம் செய்ய வேண்டியது. அந்த சிலுவையை நாம் சுமக்கிறது சும்மா இல்லை, பரிகாரம் செய்யும்படியாக இயேசு அந்த சிலுவையிலே பரிகாரம் செய்கிறார். அதாவது கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள வர்றதுக்காக ஒரு பெரிய பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரு பிரதிஷ்டை பண்ணார். உலகத்தினுடைய அத்தனை ஜனங்கள் தம்மை விசுவாசிக்கிற, தம்மை நம்புகிற, தம்மை அன்பு கூறுகிற எல்லா பிள்ளைகளும் அதாவது என்றாவதுக்கு அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்காக அவர் பரிகாரம் செய்தார். ஆனால் தொடர்ந்து நாம் நடக்கிறதுக்கு, தொடர்ந்து போகிறதுக்கு நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் நாம் உயிரோடு இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு 50 வருஷமும் உயிரோடு இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு 70 வருஷம் 80 வருஷமும் உயிரோடு இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்க வேண்டும். என்னதுக்காக? அது ஒரு நல்ல அனுபவம். சிலுவை சுமப்பது ஒரு நல்ல அனுபவம். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ வியாபாரங்கள் உண்டு, எத்தனையோ உழைப்புகள் உண்டு, எத்தனையோ விதமான மனிதர்கள் எல்லாம் நிறைய விஷயங்களை பிரயாசங்கள் படுகிறார்கள். எல்லாவற்றையும் விட சிலுவை சுமப்பது பெஸ்ட், அதாவது நல்லது. அது எல்லாவற்றையும் விட உலகத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள், கற்றுக்கொள்கிற எல்லா செயல்பாடுகள் எல்லாவற்றை விட சிலுவை சுமப்பது நல்லது. அனுதினமும் சிலுவை சுமப்பது நல்லது. அடுத்ததாக வாசிக்கிறோம். அப்போ முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற சிலுவையினுடைய பலன், முதல் பலன் என்னன்னா, அதை சுமக்கிறது. சுமந்து கொண்டு அவரை பின் சொல்றோம். நம்மை நாமே எடுத்து சிலுவை சுமந்து அவரை பின் சொல்றோம். இரண்டாவது வாசிக்கிறோம். கலாத்தியர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு. அவர் எழுதுகிற வாசிக்க கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். நான் எதுக்காக பிழைச்சேன்? நான் அறையப்பட்டேன். இரண்டாவது, சிலுவையில் அறையப்பட வேண்டும். முதலாவது சிலுவை சுமக்க வேண்டும். இரண்டாவது சிலுவையில் ஐக்கியமாக வேண்டும். அந்த சிலுவையில் ஐக்கியமாக வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சிலுவை என்பது சும்மா ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது இயேசு கண்டுபிடித்த ஒரு மாபெரும் அடையாளம். இயேசு அதில் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கிறார். என்னது அப்படின்னா, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது நேரா இருக்க ஒரு மரம். இரண்டாவது, அந்த சிலுவையில் இன்னொரு மரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது குறுக்க, அதாவது என்னது இடைப்பட்ட இடத்துல அந்த மரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், என்னை என்னை நம்புவது, என்னை அன்பு கூறுவது போல, என்னை நான் அன்பு கூறுவது போல
மற்றவனை எல்லாரும் என்னோடு கூட பிறந்தவர்கள், எனக்கு தெரிந்தவங்க, நான் அறியாதவங்களாக சரி, என் ஜனங்கள் அவர்களை நான் அன்பு கூற வேண்டும். என்னை அன்பு கூறுவது போல மனிதர்கள் எல்லாரையும் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு என்ற ஒரே காரியத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆனால் அன்பு அங்கே இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவனோடு உள்ள அன்பு, இரண்டாவது என்னை போல மற்றவரிடத்திலே நான் கொண்டிருக்கிற அன்பு. அதனால தான் அந்த சிலுவையிலே இயேசு ஐக்கியமாக, அந்த சிலுவையிலே அவர் மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், சிலுவையிலே இணைக்கப்பட்டார். முதல்ல சிலுவையை சுமந்தாரு. அவர் சிலுவையை வேற யாரும் சுமக்கவில்லை, அவர் சிலுவை அவரே சுமந்தார். இரண்டாவது அந்த சிலுவையிலே அவர் மரித்தார், சிலுவையிலே அறையப்பட்டு அந்த சிலுவையிலே அவர் மரித்தார். அது ஒரு பலிபீடம் மாத்திரமல்ல, அது ஒரு பரிகாசம் மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு காரியம். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக உலகத்தில் எத்தனையோ அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் கொடுக்குறான் மனுஷன், கண்டுபிடிச்சிருக்கான், அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கான். கடவுளுக்கு ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், கடவுள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு தன்னுடைய ரட்சிப்புக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு, அதுதான் சிலுவை. சிலுவையிலே அவர் அறையப்பட்டார், தன்னுடைய கைகளையும் கால்களையும் சிலுவையோடு இணைத்துக் கொண்டார். மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார், மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டார். மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரோ மனிதனுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா மனிதனுக்கு பரிகாரம் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் இல்லை, உலகத்தில் இல்லை. இன்னைக்கு மருந்து இல்லாத வியாதிகள் அநேகம் வந்திருக்கிறது. இப்போ இருக்கிற வைரஸ், இந்த கொரோனா வைரஸுக்கும் மருந்து இல்லை, பரிகாரம் இல்லை. கொரோனா வந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களுக்கும் எல்லா மீறுதலுக்கும் அக்கிரமங்களுக்கும் இயேசு சிலுவையிலே பரிகாரம் செய்தார். வேற எந்த பரிகாரமும் கிடையாது, வேற எந்த பரிகாரமும் அதற்கு ஈடாகாது. அன்பு கூர்ந்ததினாலே, மனிதனை தேவன் அன்பு கூர்ந்ததினாலே அந்த பரிகாரத்தை செய்து பரிகாரத்தின் அடையாளமாக சிலுவையை வைத்தார். மூன்றாவது இதே இரண்டாவது விஷயத்திலே இன்னொரு காரியத்தை வாசிப்பார். அதே கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 5:20. கிறிஸ்துவினுடையவர்கள் யாரவங்க? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளில் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வெறுத்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், கௌதம புத்தர், மகாவீரர், இவங்கெல்லாம் தங்களை தாங்களே வெறுத்து உட்கார்ந்தாங்க. ஆனா பரிகாரம் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல. ஆசையை வெறுக்க வேண்டும், ஆசைப்படக்கூடாது, ரொம்ப ஆசைலாம் படக்கூடாது, ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆசை வெறுத்தால் என்ன நடக்கும்? அதுக்கு பலன் என்ன? அது சொல்லாமலே போயிட்டாங்க. இன்னைய வரைக்கும் உலகமே அதுக்குரிய எந்த உடையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வானத்தை கண்டுபிடிக்கிறான், வானத்தில் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிறான், பூமியை கண்டுபிடிக்கிறான், பூமிக்குள்ளார எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். மனிதனுக்குரிய பாவத்துக்கு பரிகாரம் என்ன? அந்த பரிகாரம் செஞ்சால் அதுக்கு அடுத்தது அந்த ரிசல்ட் என்ன? அப்போ வேதம் சொல்லுது, கிறிஸ்தவனுடையவன் தன்னுடைய மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்க. ஏன்? அதுதான் நித்திய ஜீவனுக்கு எதுவான ஒரே ஒரு காரியம். அதை முடிச்சாதான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், அல்லது பரலோகத்தில் பிரவேசிக்கும், அல்லது
சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஒரே வழி சிலுவை. சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையிலே மறிக்கிறது. மூன்றாவது வாசிங்கள் கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எவைகளின் மேல? துரைத்தனங்களையும். துரைத்தனங்கள்னா என்ன? துரைத்தனங்கள்னா என்ன சொல்லுவாங்க? துரைத்தனங்கள் நிறைய விஷயங்கள் உலகத்தில் நான் பார்த்துருக்கோம் இல்லையா? எனக்கு தேவையில்லாத பாட்ட வழியில் போகணும்ல. ஏய் ஏன்னா அப்படி பண்ற, இப்படி பண்ணாத. அவன் இவனை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் இவன் போய் நம்ம வாலண்டரியா போய் அவனை போய் கம்பல் பண்ணுறான். இது செய்யா, இப்படி செய், அப்படி என்ன நடக்குது? சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன், சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனை என்ன பண்றான்? நிர்பந்தப்படுத்துறான். துரைத்தனம். அவர் என்ன பண்ணாரா? துரைத்தனங்களை அதிகாரங்கள் என்று சொன்னால் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது அதிகாரம். நமக்கு கொடுத்த இடங்கள் ஏன்னா நாமெல்லாம் பொதுமக்கள். ஆனால் ஒரு அதிகாரி விஓ ஒருத்தர் இருக்கிறார். அது விஓ அவருக்கு அதிகாரத்தை அந்த அந்த கிராமத்தில் என்ன நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அந்த வில்லேஜில் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த விஓ தான் பொறுப்பு. பிறப்பு இறப்பு எல்லாம் அவர் என்ன பண்ணணும்? பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு அவருக்கு பொறுப்பு. அதிகாரம் ஒரு பக்கம், பொறுப்பு. அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். விஏஓ, ஆர்ஐ, அப்புறம் தாசில்தார், அப்புறம் இப்படி சப் கலெக்டர், அப்படியே கலெக்டர், அப்படியே போயிட்டு இருந்த அதிகாரம் ஏறிட்டு ஜனாதிபதி வரைக்கும் அதிகாரம் படிப்படியாக. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்ற வசனம் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி எல்லாவற்றையும் வெளிப்படையாக்கி, அங்கே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை, எல்லா ரகசியங்களும் உடைச்சு போட்டு அவர் சொல்றாரு, அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி. மூன்றாவதாக வெற்றி, சிலுவையிலே வெற்றி. முதலாவது சிலுவையை சுமக்க வேண்டும், இரண்டாவது சிலுவையோடு ஐக்கியமாக வேண்டும், மூன்றாவது சிலுவையிலே வெற்றி அடைய வேண்டும். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். கிரேக்கனும் யூதனும் கிரேக்கனும் அங்கே இடர்கள் அடைந்தார்கள். வசனம் சொல்லுது, அவர் கிரேக்கருக்கு இடராகும், யூதனுக்கோ அவர் எப்படி இருக்கிறார்? தடுக்கலாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, பைத்தியமா, கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறாரு, யூதருக்கு இடர்களா இருக்கிறார். யூதருடைய பாரம்பரியத்துக்கு அவர் இடர்களா இருக்கிறார். கிரேக்கருடைய தத்துவங்களுக்கு அவர் பைத்தியமா தெரிகிறார். கிரேக்கர்கள் தத்துவ ஞானிகள். அவங்க தத்துவார்த்தமாக நிறைய காரியங்கள் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு சாக்ரடீஸ் என்கிற ஒரு மனிதன் உலகத்தில் வந்தார். நிறைய தத்துவங்களை சொன்னார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அதுக்கு இருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் உலக பிரகாரமாகவே நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. இயேசு ஆவிக்குரிய விதமாக நிறைய காரியம் சொல்லிட்டு போனார். ஆவிக்கும் உலகத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் செட்டு அவர் எண்ணெயும் தண்ணியும் மாறிட்டான். தண்ணியும் எண்ணெயும் ஒன்றாக முடியாது. என்னதான் போட்டு கலக்கி ஊற்றி ஆற்றி ஊற்றி வச்சா கூட தண்ணி தனியாக வரும், எண்ணெய் தனியாக வரும். அந்த மாதிரி தான் ஆவியும் மாம்சம். அப்போ
மாம்சத்துல சாக்ரட்டிஸ் சொன்னது சரிதான், 1000 சரியா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஜெயத்துல எதுவுமே செட் ஆகாது. அதனால தான் என்ன பண்ண முடியல, சாக்ரட்டிஸ் இருக்கிற மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிரேக்கருக்கு அவர் பைத்தியமா இருந்தார், யூதருக்கோ அவர் இடரலா இருந்தார். அப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, கொலோசையர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதில் வாசிக்கிறீங்க. அவர் என்ன செஞ்சாராம்? அவர் 2ஆம் வசனம், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வலது பாரத்தில் வெற்றிருந்தார். சிலுவை சகித்து, அது ஒரு கொஞ்ச நாள் துன்பம், அதனால அதை சகித்து கொண்டு அதை முடிச்சிட்டார். ஆகினால அவருக்கு என்ன ஆச்சான்? வெற்றி மாற்றம் இல்லை, சிங்காசனம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரமம் இல்லாமல் சிங்காசனம் இல்லை. சிரமங்கள் இல்லாமல், சிரமங்களை சகிக்காமல், சிரமங்களை கடந்து வராமல் சிங்காசனத்தை நாம் பெற முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான வசனம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஒரு 33 வருஷம் தான். ஆனால் அந்த 33 வருஷத்துல 30 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார். உலக பிரகாரமா வேலை செஞ்சு உழைத்து அவர் பிழைத்தார். தன் பெற்றோருக்கு தேவையானதெல்லாம் அவர் செஞ்சார், அவங்களுக்கு உதவி செஞ்சார், அவங்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார். ஆனால் தன்னுடைய 30வது வயதில் ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்துக்கு திரும்பி அவர் தன் குடும்பத்தை பார்க்கவே இல்லை. அவர் வசனம் சொல்றாரு, அவரே சொல்றாரு, கலப்பையுமே கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான். அதனால ஒரு நாள் அவர் இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் தன் குடும்பத்தை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை, அதை பற்றி அவர் கேட்கவும் பேசவும். தேடி வந்த குடும்பத்தார் தேடி வந்த பொழுது சொல்றாரு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பனும்? என் பிதாவின் வார்த்தையை கேட்டு என் பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனே, என் பிதாவை நேசிக்கிறவனே, என் பிதாவுக்கு கீழ்ப்படிக்கிறவன் தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரன். அதாவது சொந்த பந்தங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர் அதெல்லாம் தள்ளிவிட்டார். ஆனாலும் அவர் பின்பற்றினார்கள். அவரோடு கூட இருந்தாங்க. அவங்க அம்மா தாய் அவங்க மரிக்க வரைக்கும் இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசு மரிக்க வரைக்கும் இயேசுவோடு இருந்தாங்க. அவங்க சகோதரர்கள் சிலர் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவர் தள்ளி விடலை, எடுத்துட்டு போங்க அப்படின்னு. எடுத்துட்டு போங்க, நீங்க என்ன வேணா பண்ணக்கூடாது, இடர் அடைய வைக்கக்கூடாது. என் வழியிலே நீங்க என்ன பண்ணணும், தலையிடணும். நான் செய்யறதெல்லாம் தேவ சித்தம், நான் பேசுறதெல்லாம் தேவ சித்தம், தேவனுடைய வார்த்தை. ஆகையினாலே அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டு 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே நீங்கள் சிலுவையை பற்றி ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது, சிலுவையை சுமந்து கொள்ளணும், மனப்பூர்வமாய் சிலுவையை சுமந்து கொள்ளணும். இரண்டாவது, சிலுவையோடு நாம் ஐக்கியம். சிலுவையை என்னச்சுன்னா அறையப்பட வேண்டும். சிலுவையில் ஐக்கியமாகும், சிலுவையில் சேர்ந்துடும். நம்ம உருவத்தை பார்த்தா சிலுவையாக இருக்கணும். நெத்தியில் சிலுவை போட்டுக்கிறது, கழுத்தில் சிலுவை போட்டுக்கிறது, பச்சை குத்தின்னு சிலுவை போட்டுக்கிறது, செவத்தில் சிலுவை போட்டுக்கிறது, இதெல்லாம் உலக வழக்கங்கள். உலக சுடுகாட்டில் கூட சிலுவை, செத்து போனவங்க கூட சிலுவையை வச்சுட்டாங்க. அவன் ஒன்றும் சிலுவை சுமக்க போகிறதும் கிடையாது, அவன் சிலுவையில் மறிக்க போகிறதும் கிடையாது. செத்து போனவனும் கூட அவன்கிட்ட ஒரு சிலுவையை வச்சுட்டாங்க. ஆனால் கரெக்டாக சொல்கிறார், உயிரோடு இருக்கும் பொழுது தான் சிலுவையை சுமக்கணும், உயிரோடு இருக்கும் போது தான் சிலுவையிலே நாம் இணைக்கப்படணும், உயிரோடு இருக்கும் பொழுது தான் சிலுவையில் நாம் என்ன செய்யணும், மறிக்கணும். உயிரோடு இருக்கும்போது தான், அதாவது அந்த மரணத்துக்கு பிற்பாடு தான் அந்த சிலுவையிலே வெற்றி பெற
வெற்றி எங்கே இருக்கிறது? சிலுவையில் இருக்கிறது. கண்ணில் முடி நாம் சொல்லிப்போம். இந்த காலை நேரத்தில் வேதம் சொன்னபடி அந்த சிலுவையை குறித்து நாம் நிறைய காரியங்களை உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவை பற்றிய ரகசியங்கள் அநேகமாய் உண்டு. இயேசுவின் ஒரு வார்த்தை ஒரு வருஷமோட பேசணும். அவ்வளோ வார்த்தைகள், அது ரகசியங்கள் இருக்கிறது. மனிதனுடைய ஒரு வார்த்தைக்கு 2-3 ரகசியம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. நிறைய பார்க்குறாங்க, கேட்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. சட்டம் சொன்னால் நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லி அதில் எத்தனையோ அர்த்தங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, வாதாடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, தோல்வியடைகிறாங்க. நிறைய கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய சட்டத்திட்டத்தில் எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை ரகசியங்கள். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றார், ஒரு வேதத்தில் உள்ள வெளிச்சம், ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். வேதத்திலே அதிசயம் இருக்கிறது, வேதத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது, வேதத்திலே எல்லா கிருபையும் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசமும், சிலுவை பற்றிய ரகசியமும், சிலுவையில் இருக்கிற வெற்றியும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனால் அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சிலுவை இந்த மனிதனுக்கு மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு, நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு சிலுவை ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இயேசு நாமத்தினால் இந்த சிலுவையை குறித்த ஒரு பகுதியை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு நல்ல சத்தியத்தை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். சிலுவையை சுமக்கவும், சிலுவையில் அறையப்படவும், சிலுவையில் வெற்றி சிறப்பவும் இந்த நாளிலே எங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆண்டவரே வேத சாட்சியை ஏற்படுத்திக்கா ஸ்தோத்திரம். நம்முடைய சாட்சியிலே அதிசயங்களை காணும், அற்புதங்களை காணும், ஆசீர்வாதங்களை காணும், வழிநடத்தபடியாச்சு. ஆண்டவரே வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த சமூகத்தில் ஒரு முறை கூட தாக்கி எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே சொல்கிறோம். நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரலோக பிதாவே.